அப்படிங்கிற விஷயம் இதில் வந்திருக்கு. இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பட்டியலினத்து மக்கள் அதிகம் இருக்காங்களே, அதாவது திருமாவளவனுக்கு எங்கெங்கு செல்வாக்கோ வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலினத்து மக்கள் இருக்கிற பகுதியில் மட்டும் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அது திமுகவுடைய ஓட்டு இல்லை அப்படின்னு அவங்களாம். ஆக பட்டியலினத்து மக்கள் அதிகம் வசிக்கும் வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றம் இருக்கிறது, அங்கேயும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அந்த சர்வே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக ஓட்டு பூரா விஜய்க்கு பிரியுது. இந்த விஜய் தான் வந்துக்கிட்டு ஈவேரான்னு சொல்லி பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஈவேராவை சொன்னீங்கன்னா ஓட்டே கிடைக்காது. விஜய் சொல்லிட்டேன். உங்கள் அரசியல் இதில் மாற்றம் தேவை. சுற்றி கோபாலிகளையும் முட்டாள்களையும் வச்சுருக்கீங்க. முட்டாள்களை துரத்திட்டு சுயமாக சிந்தியுங்கள். அதனால் இவருடைய திருமாவளவன் இது மாறுது. திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஷாக். பெரும்பாலான விடுதலை சிறுத்தைகளின் இளைஞர்கள் விஜய் பக்கம் தாவுகிறார்கள். இதுதான் சர்வே விடுவது. இதனால் இப்போ இன்னொரு இதில் திமுக முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது கள்ள ஓட்டு ஸ்ட்ராட்டஜி அவர். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் வந்தோடனே இவங்க நேர் வழியிலேயே போக மாட்டாங்க, எல்லாம் குறுக்கு வழி. புத்தி அப்படி தான் போகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஓடிபியில் இப்போ ஒரு சில பேர் அதில் பாதிக்கப்பட்டவங்க நமக்கு சொன்னாங்க. என்ன பண்ணிடுறான், ஒரு ஆள் உள்ளே வரானா ஒவ்வொரு வீட்டுக்கும், நான் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான், நான் உங்கள் வீட்டில் யார் யாருங்க பேர் மொபைல் நம்பரு அப்படின்னு வாங்கிட்டு அங்கேயே உக்காந்துட்டு ஓடிபி வரும் பாருங்க அப்படிங்கிறான். அவங்க பார்த்தா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து விட்டீர்கள் நன்றின்னு வரும். நாங்கள் எங்கெங்கே உறுப்பினராக சேர்ந்தோன்னே எனக்கு சம்பளம் கொடுத்து அனுப்புனாங்க, நீங்கள் ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்க, எனக்கு சொன்னாங்க, நீங்கள் போட்டீங்க, ஆளை விடுங்கன்ட்டு வெளில போகிறாங்க. எவ்வளவு தில்லு முள்ளு பார்த்துக்கங்க. இப்படி ஓடிபியில் மிகப்பெரிய இது நடத்திக்கிட்டு இருக்கான். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இனி அடுத்து சைஃபர் கிரிமினல் இதே மாதிரி ஓடிபியை வச்சு உங்களை நான் வீட்டுக்கு ஓடிபி வந்ததுன்னு நீங்கள் ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் இருக்கிற பணம் பூரா காலியாகி. ஆக சைஃபர் கிரிமினல் திமுகவில் நிறைய சைஃபர் கிரிமினல் இருக்கான். இந்த ஓட்டில் நீங்கள் ஓடிபியை கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவன் உள்ளே ஓடிபியை வாங்கி மிகப்பெரிய சைஃபர் கிரைம் பண்ணிடுவான். அதனால் காவல்துறை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஓடிபி கேட்டால் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, உங்கள் வங்கியில் இருக்கும் பணம் கொள்ளையடிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. எவன் வந்தாலும் சரி, எலெக்ஷன் கமிஷன்னாலும் சரி, எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி வீடுக்கு ஆள் அனுப்புறது இல்லை. இது பூரா திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய மிகப்பெரிய மோசடி. எவன் வந்தாலும் ஓடிபி கேட்டால் நான் ஓடிபி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். ஓடிபியை கொடுத்தீங்கன்னா திமுகவில் மட்டும் நீங்கள் உறுப்பினராக மாட்டீங்க, பேங்க்கில் இருக்கிற பணம் போயிடும். ஓடிபியில் இவ்வளோ பெரிய மோசடியை ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்காரு. பொதுமக்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், நம்ம ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு அதில் நீங்கள் இங்கேருந்து அனுப்புங்க. ஆணையர், கமிஷனர், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, டெல்லி அட்ரஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த அட்ரஸை போட்டாலே போதும். தேர்தல் ஆணையர், தேர்தல் தலைமை ஆணையர், மத்திய தேர்தல் ஆணையம் டெல்லின்னு போடுங்க, அங்கே போயிடும் அட்ரஸ். அங்கே எல்லோரும் என்ன எழுதுங்க, உங்கள் தேர்தல் ஆணையத்தின் பேரை சொல்லி ஆட்களை அனுப்பி ஸ்டாலின் எங்களிடம் ஓடிபி வாங்கி எங்களுக்கு விருப்பத்துக்கு எதிராக திமுகவில் உறுப்பினராக எங்களை பதிவு செய்கிறார், மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது, தேர்தல் ஆணையம் உடனே நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு எல்லாரும் கடிதம் எழுதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கோம். இதை வீடியோ கேட்குற எல்லாரும் உடனடியாக இதை செய்யுங்கள். நடக்க இருக்கும் மிகப்பெரிய மோசடியை ஸ்டாலின் ஓட்டு வாங்குவதற்காக மிகப்பெரிய மோசடியை தடுத்துருங்க. இந்த ஓடிபி வாங்கின உடனே அடுத்து திருப்பி வரான் அதிமுகக்காரன், இந்தாங்க உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டுன்னு கொடுக்குறான், உறுப்பினர் அட்டை. எதுக்குயான்னு கேட்டால் நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்க, இந்தாங்க திமுக உறுப்பினர் அட்டைன்னு கொடுக்குறான். அப்போ அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், நம்ம திமுகவில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஓட்டு போட்டுருவீங்களா அந்த முட்டாள்கள் என்ன. அதனால் எல்லோரும் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மோசடி பற்றி கடிதம் எழுதுங்கள் அப்படிங்கிற. அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த வீடியோக்களில் யார் யாருக்கு புகார் அனுப்பணும் தேர்தல் கமிஷனுக்குங்கிறதை விரிவாக விளக்குகிறோம் என்பது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது இந்த டிஎஸ்பி விஷயம். அவர் அறிக்கை விட்டிருக்காரு, அவர் பேசுகிறார், என் உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். நீங்க கொடுங்க, என் மேலே சேர்த்து அடிங்க, எல்லாம் படிங்க, நாளைக்கு நான் இங்கே இருந்தால் என் உயிருக்கே ஆபத்து, என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார்.
அதனால் இனி பாருங்கள், அதாவது அந்த டிஎஸ்பி செஞ்சது வந்து அவர் செஞ்ச கடமை கரெக்டு. என்னை வந்து பழி வாங்குகிறாங்க, என்னை துன்புறுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னது ரைட்டு. ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. காவல்துறையில் கட்டுப்பாடுகள் அதிகம், நடத்தை விதிகள்னு இருக்குது. நடத்தை விதிகள்